ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான கத்திரிக்காய் தவா ஃப்ரை எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு கத்திரிக்காய் நம்ம பெரிய கத்திரிக்காய் சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கத்திரிக்காய் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை வேறு மாதிரி கத்திரிக்காய் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயில் இந்த மாதிரி ரவுண்டன் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீளமாக போடாமல் இந்த மாதிரி ரவுண்டன் ஷேப்பில் உருளைக்கிழங்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நடுவில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது நடுவில் நம்ம கத்தியால் இந்த மாதிரி நம்ம கீரல் போட்டுக்கலாம். இதனால் நம்மளுக்கு உள்ள மசாலா இறங்கி நல்லா கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. இப்போ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் அளவு நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஹோம்மேட் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் லெமன் இருந்தாலும் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா நல்லா எல்லாம் கத்திரிக்காயிலே நம்ம இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஓரமாக. இப்போ எல்லா கத்திரிக்காயும் உள்ளே நல்லா மசாலா இறங்குறாப்பில் கொஞ்ச நேரம் தடவி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் நான் மசாலா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டாக காஞ்சதும் நம்ம தோசை தவாலே நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயவும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம போட்டதுக்கப்புறம் கூட லைட்டாக சுற்றி நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் அப்படியே பொரித்து எடுத்துக்க போகிறேன் நான். இப்போ கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிட்டோம். நம்ம இந்த மாதிரி மறு சைடில் திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய கத்திரிக்காயில் அவ்வளோவா விதைகள்லாம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா குழந்தைங்க உருளைக்கிழங்கு மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ டபுள் சைடு நல்லா குக் ஆகவும் நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் ரொம்ப கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.